அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அரசு வேலை என்பது எவ்வளவு பெரிய கனவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு பெருமளவில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுடைய நடிப்பு திறமையின் மூலமாக, கடின உழைப்பின் மூலமாக நீங்கள் சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு இடத்தை வெற்றி பெற்றீங்க. ஆனால் உங்களுக்கு அரசு தேர்வு என்பது உங்களுக்கு அந்த அளவுக்கு பரிட்சம் இல்லாத ஒன்றா இருந்திருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அரசு பணியினுடைய முக்கியத்துவம், அதன் அரசு பணிக்கு பின்னால் எத்தனை பேருடைய போராட்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இப்படி அந்த அரசு பணிக்காக 10வது படித்ததுலேருந்து 11வது 12வது நல்ல மார்க் எடுத்து, அதன் பிறகு நல்ல குரூப் எடுத்து நல்ல காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே பார்ட் டைமாக டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1ன்னு அதுக்கு ரெடி ஆகிட்டு, அது பார்த்தாம ரயில்வே எக்ஸாமுக்கு, பேங்கிங் எக்ஸாமுக்கு, யூபிஎஸ்சி எக்ஸாம், யூஎஸ்ஆர்பின்னு ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய அரசு ரெக்யர்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி, இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்து, காலேஜ் முடித்த உடனே வேலைக்காக போராடி அரசாங்க உத்தியோகம்தான் வேணும்னு சொல்லி இரவும் பகலமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்களுக்கு இது கனவாகவே போயிட்டுருக்கு. அதில் வெறும் 3000 வேக்கன்ஸுக்கு 30,000 பேருக்கு மேலே போட்டிக்கு போடுவாங்க. அதிலெல்லாம் அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம் எழுதி அதில் மார்க் வந்து, அந்த மார்க்கில் இருந்து ஓவரால் கட் ஆஃப் மார்க் வந்து, அப்புறம் அதிலிருந்து கம்யூனிட்டி பேஸில் கேட்டகரி பிடிச்சு அதில் வேலை வாய்ப்பு உறுதியாகி அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த ஆர்டர் காப்பி வாங்குறதுக்கு 6 மாதம் 1 வருஷம் அலைஞ்சு இப்படி இரவும் பகலமாக போராடி அந்த அரசு வேலையை வாங்கின ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் தெரியும் அதனுடைய கடினம் எந்த அளவுக்கு வலுவானது அப்படின்னு. அந்த மாதிரி போராடி கடைசி நேரத்தில் தவற விட்ட எத்தனையோ இளைஞர்களுடைய வாழ்க்கை நிறைய நிலை குலைந்து போயிருக்கக்கூடியதையும் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். எத்தனையோ பேர் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணி வயசு அதிகமாகி அரசு வேலை கிடைக்காம தனியார் துறைக்கும் சொந்த வேலைகளும் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களை நம்மளால் பார்க்க முடியும். இப்படி எந்த ஒரு போராட்டமுமே இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சொந்த கட்சி, அன்னைக்கு அரசாங்க ஆளுங்கட்சியாக கூட உங்களுக்கு கிடையாது, கட்சி ஆரம்பித்து புதிய காலகட்டம், உங்களை பார்க்க வந்த தனிப்பட்ட ரசிகர்களாகவோ உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களாக வந்தவங்க கூட்ட நெரிசலில் இறந்து போன 41 குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கப்படும்னு சொல்லியிருக்கீங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்றது நிச்சயமாக எங்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அரசு பணி என்பது இந்த மாதிரி இழப்பு நடந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை என்பது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது நியாயமான இறப்புகளாக இருக்கும் பட்சத்தில் அது எல்லோருமே வரவேற்பாங்க. இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தவறான சிகிச்சையினால ஒரு செவிலியர் மாணவி உங்களுடைய அரசாங்க ஆஸ்பத்திரியில் இறந்தாங்க. அப்படிப்பட்ட மாணவிக்கு தவறான சிகிச்சை காரணம் அந்த நிர்வாகத்துடைய மெத்தனை போக்கு, அது பொறுப்பேற்க வேண்டியது அரசாங்கம். அந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டியது என்பது ஒரு ஏற்புடைய ஒரு விஷயம். இல்லை வேற ஏதாவது அரசாங்கத்து ரீதியாக நடைபெற்ற கலவரங்களிலோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இடர்பாடுகளில் சிக்கி இறந்தவங்களுக்கு அரசு வேலை வழங்குவது என்பது அரசாங்கத்துடைய கருணை. இதை எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அன்னைக்கு நீங்கள் தனி ஒரு கட்சியாக உங்களுடைய சுய கட்சியினுடைய சுய விருப்பத்தின் பேரில் இறந்தவங்களுடைய 41 குடும்பத்துக்கு அரசாங்க வேலை வழங்குவது என்பது இது உண்மையிலே ஏற்புடைய ஒரு விஷயம் இல்லை முதல்வரே. ஏன்னா இப்போ இந்த 41 பேருக்கு நீங்கள் அரசாங்க வேலை தரத்துக்கு நீங்கள் முன்வந்திருக்கின்ற பொழுது, நீங்கள் ஆரம்பித்த முதல் மாநாடில் 4 பேர் சாலை விபத்தில் இறந்தாங்க. அவங்களுக்கு அரசாங்க வேலையே அறிவிக்கப்படலை. அவங்களுக்கு உங்கள் கட்சியின் சார்பாக நிவாரண நிதி கூட வழங்கப்பட்டதான்னு தெரியாது. 2வது மாநாட்டில் உங்களுடைய புகைப்படம் வைத்த பேனர் கட்டை ஏறி கட்டிட்டு இருந்த ஒரு சிறிய வயது இளைஞன் மின்சாரம் தாக்கி உயிரிழக்கிறாங்க. அந்த மாணவனுடைய குடும்பம் வெறும் அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இன்னொரு தங்கை மனநல பாதிக்கப்பட்ட ஒரு தங்கை. இப்போ அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமே போயிடுச்சு. அப்படிப்பட்ட மாணவனுக்கு நீங்கள் ஏன் அரசாங்க வேலை இன்னும் அறிவிக்கப்படலை? இந்த 41 பேருனுடைய இறப்புக்கு மட்டும் முன்வந்த அரசாங்க வேலை தெரிவித்த நீங்கள் இதை முன்னுதாரணமாக எடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு
கூட்ட நெரிசலும் இறக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்க வேலை வழங்கிட்டு இருந்தா 24 மணி நேரமும் தன்னுடைய வாழ்நாளில் அரசாங்க வேலைக்காக இரவும் பகலமா போராடிக்கிட்டு அதை லட்சியமாக கொண்டு தவம் மேற்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞருடைய வாழ்வாதாரம் எங்க போகிறது? அப்ப இவங்களுடைய உணர்வுகளுக்கும் இவங்களுடைய கல்விக்கும் இவங்களுடைய அறிவுக்கும் என்ன ஈடு கட்ட போறீங்க? ஒரு போட்டித் தேர்வில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அதனுடைய திறமையின் அடிப்படையில் வந்தவனுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலையை உங்களுடைய சுய கட்சியாக உங்களுடைய சுய கட்சியினுடைய விளம்பரத்திற்காக நீங்க பிரச்சாரம் பண்ண வந்தப்போ அந்த கூட்ட நெரிசலை இறந்தவங்களுக்கும் இந்த அரசாங்க வேலை என்பது அரசாங்க வேலை தரும்பொழுது அப்ப இங்க போட்டி போறவனுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் உண்டு? இது எந்த வகையில சரி அப்படின்றது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக கிடையாது. சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு 10 லட்ச ரூபாய் நிவாரண நிதி கொடுத்தாங்க கடந்த ஆட்சியில. அதுவே சகிக்க முடியாத ஒரு குற்றமாக கருதப்பட்டது. அவனுடைய சுய போதைக்காக அவனுடைய குடும்பத்தை நடுத்தரில் விட்டுட்டு கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்ததுக்கு அரசாங்கம் 10 லட்ச ரூபாய் நிவாரண நிதி கொடுத்தது. அதுவே ஏற்க முடியாது. இதுல நீங்க 41 பேர் உங்க சுய கட்சியா இருந்தது. அன்னைக்கு அரசாங்கமே உங்ககிட்ட கிடையாதுங்களே. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறீங்கிறதுக்காக வேலை வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லுவது அது சரியான்னு எனக்கு தெரியல. இப்படி நீங்க எடுத்த எல்லா விஷயத்தையும் மற்ற கட்சிகள் ஆளுங்கட்சியா வரும்போது எடுத்தாங்க அப்படின்னா அரசாங்க வேலை என்பது தகுதி இருப்பவங்களை மாற்றி தகுதி இல்லாதவங்களுக்கு அரசாங்க வேலை போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த போக்கை இதோடு தடுத்து நிறுத்த வேண்டும். அதனால மாண்புமிகு முதல்வர் கொஞ்சம் இதை பரிசீலனை பண்ணி முதலமைச்சர் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்கள் எடுப்பது முடிவு என்பது அது தவறான ஒரு விஷயம். அதனால இந்த பிரச்சாரத்தில் இறந்தவர்கள் உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள், உங்களுடைய ரசிகர்கள். அதனால நீங்க உங்க சொந்த பணத்திலிருந்து எது வேணாலும் பண்ணலாம். ஆனா அரசாங்கத்தினுடைய பணத்தையோ அல்லது அரசாங்கத்தினுடைய பணிகளை வழங்குவது என்பது மிகவும் ஏற்புடையதல்ல. அதாவது அரசாங்கத்தினால ஒரு சிக்கல் ஏற்பட்டு இறந்திருந்தாங்க அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது. இது முழுக்க முழுக்க உங்களுடைய அலட்சியம் மற்றும் உங்களுடைய தொண்டர்களுடைய அலட்சியத்தினால ஏற்பட்டதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது. இதை மறுசீலனை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.